மார்க்கெட் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி பார்ப்போம். டெய்லி சார்ட்டு நேற்று இந்த பையர் ஓப்பனில் போய் டச் பண்ணிவிட்டு இன்றைக்கி பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். பையர் ஓப்பனுக்கு உள்ளே போனால் தான் மார்க்கெட்டு உள்ளே போகும். இது கீழே அதிலே கரெக்டாக இருக்குன்னா கீழே தான் இறங்கும். இன்றைக்கி இப்படி இருக்குது. இது இதோட முடியுதோ இன்னும் கீழே இறங்குதோ தெரில. ஆனால் கீழே இறங்கும்போது இந்த செல்லர் ஓப்பனை பிரேக் பண்ணல. இந்த செல்லர் ஓப்பனுக்கு கீழே இறங்கலை. நான் இதிலேருந்து அப்படி பையாகி போனால் அப்படியே ட்ரெண்ட் அப்படியே மேலே போயிடுவான். வெளியே போயிடும். இந்த இதோட கடைசி கேண்டில் இங்கே வரையும் இருக்குது. இவ்வளோ தூரம் வரணும். இவ்வளோ தூரம் மட்டும் வரும். அப்போ இனி மேலே போச்சுன்னா இந்த பையர் ஓப்பன்லாம் உடச்சிட்டு உள்ளே போயிடும். அப்படி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூமெண்ட்டாக நடக்கும். இந்த செல்லர் ஓப்பனை கீழே பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டு மேலே போனாலும் கீழே இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி தான் க்ளோஸ் கொடுத்துருக்கு. நாளைக்கு பையாக தான் ஆகும். 5 மினிட்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி மார்க்கெட்டு காலையில் ட்ரேடே கொடுக்கல. நான் ட்ரேடே எடுக்கல. 5 மினிட்டு ஃபஸ்ட்டு கேண்டில் இது ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி தான். மேலே செல்லிங் ப்ரெஷரு, கீழே பையிங் ப்ரெஷர். ரெட் கலர் கேண்டில். இது ஒரு லைனு. மார்க்கெட்டு இது உள்ளே போய் திரும்ப ரிட்டர்ன் வந்து இதில் இருந்து ஒரு பை ஆகும்னு நினச்சேன். இதிலேருந்து இவ்வளோ தூரம் போய் இந்த க்ளோஸ்லையாக போய் திரும்ப பை ஆகி போவோம். அப்போ இதிலேருந்து இதிலேருந்து அவ்வளோ தூரம் நல்லா பெரிய டார்கெட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தேன். அது கோல்டாகி கீழே இங்கே வராமலே அங்கேயே அப்படி போய்ட்டு சரி மேலே போனால் இந்த இடத்துல திரும்ப அப்போ ரிட்டன் இறங்கும்போது எடுக்கலான்னு பார்த்தா மேலேயும் ஃபுல்லாக போகல. முக்கால்வாசி தூரம் போய்ட்டு திரும்ப இறங்கிட்டு என்ட்ரி எடுக்க முடியாது. இந்த இது செல்லரை பையரை பிரேக் பண்ணும்போது அதுக்கப்புறம் இதில் ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து அப்புறம் இறங்கியிருக்கணும். ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து அந்த பையரை பிரேக் பண்ணியிருக்கணும். அப்போ தான் ட்ரெண்டு ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கும். உள்ளே வராது. அப்புறம் மேலே வந்தாலும் இங்கே உள்ளெல்லாம் வராது. இதிலே ஸ்டாப் ஆகிரும். ஹோல்ட் ஆனாலும் இதிலே ஸ்டாப் ஆகிரும். அதுக்கு தான் ஒரு பையர் செல்லரை வின் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரிஜெக்ட் கேண்டில் போடணும். அப்போ தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அப்படி வந்துச்சு. அப்புறம் இந்த சப்போர்ட்டில் திரும்ப இறங்குதுன்ற இதில் ஒரு லைன் இதில் ஒரு லைன் போட்டு வச்சுருந்தோம். இதில் திரும்ப அப்படின்ட்டு கரெக்டாக ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்திருக்கு. ஆனால் வந்தாலும் அந்த இதை வின் பண்ணல. அந்த செல்லரை வின் பண்ணல. அந்த இங்கே வரையும் இருக்குது. இது வரையும் வின் பண்ணோம். அப்போ தான் மேலே போவோம். இது அதுலேயே போய் திரும்பிடுச்சு. செல்லரை பையர் வின் பண்ணால் தான் இதில் என்ட்ரியே எடுக்கணும். சும்மா இதில் வந்து பை ஆகுதுன்ட்டு உடனே என்ட்ரி எடுக்கக்கூடாது. இந்த கடைசி செல்லரை வின் பண்ணியிருக்கணும். அப்போ கண்டிப்பாக அப்போ கீழே வராது. அப்புறம் மேலே கீழே வருது. இந்த இதில் போடுறோம். திரும்ப உள்ளே வருது. இது ஒரு ஸ்விங்கு. உள்ளே வந்து பிரேக் ஆகலை. ஸ்விங்கெல்லாம் திரும்ப ரெண்டாவது டைம் இது ஒரு நல்ல என்ட்ரி மாதிரி தான் வந்துச்சு. இந்த இருக்குது கடைசி கேண்டில். அதை பிரேக் பண்ணி அதுக்கு முன்னாடியே பை ஆகுது. இப்படியும் எடுக்கலாம். இது செல்லரை வின் பண்ண வேண்டியதில்லை. இது கடைசி கேண்டிலில் ஒரு பையிங் ப்ரெஷர் வந்தால் அதில் கொஞ்சம் எடுக்கலாம் முதல்ல. ஆனால் இது எங்கே போனோன்னா இது இங்கேருந்து கீழேருந்து மேலே போகும்போது இந்த கடைசி கேண்டிலில் வின் பண்ணியிருக்கணும். அதை வின் பண்ணால் தான் மேலே போவோம். இது அங்கேருந்து போய் இது வரையும் போச்சு. அதுக்கப்புறம் மேலே போல் ரிஜெக்ட் ஆகுது. அந்த கேண்டில் வந்தோடனே எக்ஸிட் பண்ணிடணும். இதில் என்ட்ரி போட்டால் இதில் எக்ஸிட் பண்ணியிருக்கணும். திரும்ப வருது. திரும்ப இந்த இடத்துல திரும்புதான்னு பார்க்க தான் செய்யணும். இதுவரையும் வெயிட் பண்ணுவோன்ட்டு அப்படி பார்க்கக்கூடாது. அது திரும்பின உடனே எக்ஸிட் பண்ணிடணும்.
ரெண்டாவது டைம் வரும்போது மேலே தான் டக்கு டக்குன்னு போகணும் பார்த்துருங்க. இந்த இது கடைசி கேண்டில் க்ளோஸ் வைக்கலன்னா அடுத்த கேண்டில் இங்கே உடனே வச்சிடணும். இதிலேருந்து கரெக்டாக க்ளோஸிங் கொடுத்துட்டுனா அப்போ திரும்புதுன்னா அப்போ மார்க்கெட் மேலே போகாது அப்படின்னுக்கணும். இதுதான் அப்படி தான் இருக்குது. இது கடைசி கேண்டில். இப்போ மேலே போய்ட்டு ரிட்டர்ன் ஆகும்போது இது கடைசி கேண்டில். அதை கீழே பிரேக் பண்ணுது. அப்போ செல்லிங் ப்ரெஷர் தான் வரப்போகுது அப்படின்ட்டு நான் மார்க்கெட்டு கீழேயும் போகுது மேலேயும் போகுது, அதனால் என்ட்ரி எடுக்க முடியாது அப்படின்னு போயிட்டேன். அதுக்கப்புறம் இந்த இது கூட ஒரு என்ட்ரி எடுத்துருக்கலாம். இதுவரையும் பார்த்தேன், அதுக்கப்புறம் விட்டுட்டேன். இந்த கேண்டில் வந்தோடனே விட்டுட்டேன். எப்படியும் கீழே தான் போவோம். இந்த இதையும் பிரேக் பண்ணி கடைசி கேண்டில் எல்லாத்தையும் கீழே க்ளோஸ் வச்சுட்டு இது ரெட்டு கலர் ரெண்டு மேலே வைக்குது. அப்புறம் இதுதான் கடைசி கேண்டில். இதை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. அது துளி அளவில் மேலே பிரேக் பண்ணியிருக்கும் போது உள்ளே போகுதுனாலே எப்படியும் கரெக்டாக இந்த பையர் ஓப்பனு இந்த செல்லர் ஓப்பனுக்கு உள்ளே போய்ட்டு தான் கடைசி கேண்டில் உள்ளே போயிட்டான். அப்போ பையாக போகுது அப்படின்ட்டு ஒரு என்ட்ரி எடுக்கலாம். அதுலேயா போய் திரும்பிச்சுன்னா அப்போ கீழே இறங்கி ஓடிந்து கொஞ்சம் உள்ளே லைட்டாக உள்ளே போகணும். அதில் க்ளோஸ் கொடுக்கலாம், இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இதோட டார்கெட் எங்கன்னு பார்த்தா எங்கேயாட்ட ஸ்விங் இருக்கான்னு பார்க்கணும். இந்த ஸ்விங்கில் போய் திரும்பும். இப்போ இந்த விக்கு அடித்தது இந்த இதுவரையும் போயிருந்துன்னா அப்போ இந்த ரெண்டாவது டைம் போகும்போது மேலே போயிருக்கும். இப்படி இந்த விக்கு இப்படி அடிச்சுட்டு திரும்ப கீழே இறங்கி திரும்ப பையா இது போகுதுன்னா இந்த ட்ரெண்டை அப்படியே கண்டினியூவாக மேலே போயிருக்கும். இப்படி போயிருக்கும். இது விக்கு இடையில திரும்பிடுச்சு. இந்த கடைசி கேண்டிலுக்கு கொடுத்துட்டான். அடுத்த ஸ்விங்கி வேணும், இவனை பிரேக் பண்ணணும். இது அப்படியே திரும்பிடுச்சு. இனி அப்புறம் ரிட்டன் ஆகுது. ரிட்டன் ஆகும்போது ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது கடைசி கேண்டில். இது கீழே இறங்குது. இறங்கி திரும்ப பை ஆகுது. கீழே இறங்குதுன்னு உடனே எடுத்துடக்கூடாது. அது இங்கே வரையும் வந்திருக்கு, அதனால் உடனே எடுக்கக்கூடாது. திரும்ப மேலே போகுது. இப்போ இந்த கேண்டில் ரிஜெக்ட் போடுது. இந்த கேண்டில் முடிஞ்ச பிறகு இந்த கேண்டிலில் என்ட்ரி எடுக்கலாம். கீழே இறங்குறதுக்கு கீழே இறங்குற இது வரையும் எடுக்கலாம்னா இங்கே ஒரு டார்கெட்னா இவ்வளோ தூரம் போகுதுன்னு எடுக்கலாம். இது எல்லாம் ஒரே லைனில் இருக்குது. இது வரையும் டார்கெட் வைக்கலாம். அது இதெல்லாம் சின்ன மூமெண்டம். இதெல்லாம் பெரும்பாலும் எடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த சின்ன சின்ன மூமெண்டத்தில் தான் நம்ம கொஞ்சம் எக்ஸிட் பண்ண லேட் ஆகிட்டனாலும் இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா இந்த இங்கே வரும்போதே இதை பிரேக் ஆகி இங்கே வரும்போதே எக்ஸிட் பண்ணிடணும். இதில் தாண்டி நிற்கும் அப்படிலாம் பார்க்கக்கூடாது. சில நேரம் இதில் வந்து பை ஆகி ஃபாஸ்ட்டாக மேலே ஏறிடும். இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக உள்ளவங்க மட்டும்தான் பண்ணணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது ரிட்டன் ஆகுது. இது ஒரு சப்போர்ட்டு. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இந்த சிங்கிக்கு கொண்டு கொடுத்துருக்கான், ஆனால் ரிட்டன் ஆகலை. ரெண்டாவது இதில் ஒரு இன்வெர்டர் கேமரா வருது, அப்படியே ட்ரெண்டாக மாற்றுது. பையர் செல்லர் வின் பண்ண அப்புறம் இந்த கேண்டிலேருந்தே ஒரு என்ட்ரி போட்டுக்கலாம். அந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி போட்டுக்கலாம். ஏன்னா உள்ளே வந்துருச்சு. இதில் என்ட்ரி போட்டு திரும்ப அந்த பையர் ஓப்பனில் ரிட்டன் ஆகலை. இது ஒரு நல்ல டபுள் பாட்டம். இதோட டார்கெட் எங்கன்னா அந்த ஆர்ஜின் வரையும் போயிடும். டபுள் டாப்பு டபுள் பாட்டம் கிடச்சிட்டா இந்த செல்லர் இதுதான் ஃபஸ்ட் டார்கெட். இந்த இதில் தான் இருக்கும். கடைசி கேண்டிலில் கொண்டு வைக்கணும். அதுதான் டார்கெட். அதிலேருந்து திரும்பது மார்க்கெட்டு இதுவரையும் கிளியராக இருக்கும். ஒன்று இதிலேருந்து மேலே போகுது, ரெட்டு கேண்டில் கொடுக்குது, அதுக்கப்புறம் மேலே போகுது. அதனாலும் மேலே உள்ளே வரல, செல்லர் ஓப்பனுக்கு உள்ளே வரல. இதுவரையும் கிளியர். அந்த டார்கெட் போனோன்னா ரீச் ஆகணுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கணும்.
அப்புறம் கீழே இறங்குறான். இந்த பையரை செல்லர் வின் பண்ணுறான். இதில் கூட ஒரு சின்ன என்ட்ரி எடுக்கலாம். எப்போ எடுக்கணும்னா, ஏன்னா இந்த இதுதான் கடைசி செல்லர் ஓப்பனு. அதை பிரேக் பண்ணி உள்ளே வருது. இதையும் பிரேக் பண்ணி வந்துட்டு அப்போ ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டுன்னு காமிக்குது. திரும்ப உள்ள பை ஆகின பிறகு அது என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு இந்த கேண்டில் உள்ளே இருக்குது. இந்த கேண்டில் வரும்போது நம்மளுக்கு இதை பிரேக் பண்ணி இங்கே வரையும் போன மாதிரி இருக்கும். நடந்துகிட்டு இருக்கும்போதே இதை க்ளோஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இது ரிஜெக்ட் ஆகிருக்கு. இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை இந்த ரெட் கேண்டில் வந்ததுக்கு அப்புறமாட்டும் ஒரு என்ட்ரி போட்டுக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் அடுத்த கேண்டில் மேலே வந்துடும்ட்டு ஒரு பயம் இருக்கும். ஆனால் ரிஜெக்ட் ஆகிருக்கு. இந்த கேண்டில் ரெட் கலர் கேண்டில் வந்த பிறகு அது பண்ணலாம். ஏன்னா ஒரு இதை பிரேக் பண்ணிட்டுனா எங்கெல்லாம் ஒரு பையர்ஸாக பிரேக் பண்ணி ஒரு செல்லர் வந்துட்டேன்னா அதை அதுக்கப்புறம் பிரேக் பண்ணாலும் மேலே போயிடாது. ஏன்னா அங்கே ஒருத்தன் ஸ்ட்ராங்காக இருக்கான். இதுலேருந்து என்ட்ரி எடுத்து இந்த கடைசி கேண்டில் இது வரையும் தான் டார்கெட் வச்சுருக்கணும். நம்ம எப்போதும் ப்ரீமியத்தை தான் பார்க்கணும். பார்த்துடுங்க, ப்ரீமியம் இல்லை, இண்டெக்ஸை தான் பார்க்கணும். ப்ரீமியம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எக்ஸ்பைரினா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இண்டெக்ஸில் என்ன நடக்குதோ அதை வச்சு தான் நம்ம கரெக்டாக எடுக்கணும். நீங்கள் சிலவங்க ப்ரீமியத்தை பார்த்து எடுக்க முடியாமல் இருப்பாங்க. நானும்னாலும் அப்படி தான் இருந்துச்சு. இன்றைக்கி இண்டெக்ஸ் ஆட்டை மட்டும் வச்சு பார்க்குறோன்னா நாங்கள் என்ட்ரி போட்டு இண்டெக்ஸை தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அங்கே என்ன நடந்தாலும் நடந்துட்டு போட்டு அப்படின்ட்டு. இந்த இதிலேருந்து என்ட்ரி போட்டிருப்போம். இந்த இதில் முக்கால்வாசி தூரம் வரும். இந்த இடத்துக்கிட்ட கிட்ட நெருங்கி வரும்போதே நம்ம எக்ஸிட் பண்ணிடணும். இது ஒரு நல்ல என்ட்ரி. அப்புறம் கீழே பிரேக் பண்ண மாதிரி பிரேக் பண்ணிட்டு அடுத்த கேண்டிலே உள்ளே வந்துடுச்சு. அப்புறம் என்னென்னு தான் நடந்தது தெரியல. ஒரு கேண்டிலே எல்லாத்தையும் பிரேக் பண்ணி மேலே வந்து அங்கே இப்போ அப் ட்ரெண்டு மாதிரி காமிச்சு விட்டு இது அவ்வளோ ஒரு நாள் நடந்தது. இது ஒரு 3-4 கேண்டிலில் மேலே போய் எல்லாத்தையும் முடிச்சு விட்டு ஒரே கேண்டில் இங்கே போயிடுச்சு. 2, 3, 4, 5, 6 ஒரு அரை மணி நேரத்தில் அப்படியே டவுன் ட்ரெண்டாக அப்படியே அப் ட்ரெண்டாக மாற்றி விட்டுரு. எதனால் இவ்வளோ பெரிய கேண்டில் வந்துச்சுன்னு தெரில. ஏதாட்ட நியூஸ் வந்திருக்கும், குட் நியூஸ் வந்திருக்கும். இல்லைன்னா அப் ட்ரெண்டுன்னு காமிக்குதோ என்னவோ தெரில. மார்க்கெட்டு டவுனில் எல்லாம் அப்பில் இருக்குன்னு காமிக்குதோ என்னமோ தெரில. சில டைமில் அப்படி தான் நடக்கும். நல்ல லோவிலே இருக்கும். நம்ம அவ்வளோதான் நினச்சிக்கிட்டு இருப்போம். திரும்ப கடைசி நேரத்தில் ஒரே கேண்டிலில் மேலாக போயிடும். ஒரு 5 நிமிஷம் 1/4 மணி நேரம் இருக்கும்போது நேராக மேலாக போயிடுவோம். அப்படிலாம் நடக்கும். இது நல்ல 2வது டைம் நல்லா இருந்திருக்கு. இதையும் எடுத்துருக்கலாம். ஒரு டபுள் டாப்பு நல்ல டார்கெட் ரீச் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு டார்கெட் தான் வைக்கணும், மேலே கொண்டு வைக்கக்கூடாது. இதுதான் டார்கெட்டு. அது கடைசி கேண்டில். 2வது ரிட்டன் வரும்போது இதுவும் ஒரு நல்ல டார்கெட் கிடச்சிருக்கும். இங்கே வந்து எவ்வளோ 76லேருந்து 6700லேருந்து 76,500 200 பாயிண்ட் கிட்டே இறங்கி. நம்ம இதை கணக்கு போடக்கூடாது. ஏன்னா இதை நம்ம எடுக்கிறதுக்கு ஒன்றுமே கொடுக்கல. இப்போ இதை பிரேக் பண்ணி இதை எப்படி எடுக்கலான்னா, இது பிரேக் பண்ணும்போது இது உள்ளே வந்துருச்சு. இப்போ இந்த கடைசியாக இது பிரேக் ஆகுது. திரும்ப இது உள்ளே வரும்போது உள்ளே வந்துருச்சு. இதை பிரேக் பண்ணணும். செல்லரை பையர் வின் பண்ணி அப்புறம் இதில் ஒரு ரிஜெக்ட் கேண்டில் வரணும். இது ரெட் கலர் கேண்டில். இது இப்படி வந்து அதுக்கப்புறம் இதை ஒரு பையர் வின் பண்ணணும். லைட்டாக வின் பண்ணாலும் போதும். இப்படி விக் அடிச்சிட்டாலே நம்ம அந்த கேண்டில் அடுத்த கேண்டிலே போட்டுடலாம். அதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் இறங்க விக்கும் கொஞ்சம் பையிங் ப்ரெஷரோடு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதில் என்ட்ரி போட்டுடலாம். இப்படி வந்தால் மட்டும்தான் இந்த ட்ரேடை எடுக்கணும். இப்படி நிறைய போதுன்னு எடுத்தோன்னா எதுலையாட்டும் போய் எப்போ திரும்பணும்னு தெரியாது. இந்த இடத்துலலாம் திரும்பி தான் கடைசி கேண்டில். இதிலே கூட திரும்பியிருக்கும், இந்த இதில் திரும்பியிருக்கும். இது ஒரு ஸ்விங்கு. இப்படி வந்துச்சுன்னா அப்போ திரும்பாது. ஏன்னா இங்கே போக வேண்டியது எல்லாம் அங்கேயே கொடுத்துரும். அப்படி போயிட்டு லைட்டாக திரும்பிட்டு அதுக்கப்புறம் அந்த டார்கெட் எங்கே இருக்கும், இந்த இது டார்கெட்னால் அங்கே வரையும் வந்துடுவான்.
இந்த என்ட்ரி மட்டும் நல்லா கேட்ச் பண்ண கற்றுக்கிடுங்க, நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும். இது ரிட்டர்ன் ஆகும்போது இதிலேருந்து அழகாக எடுத்துருக்கலாம். இது இந்த இன்வெர்ட்டர் கேமரா வந்து உள்ளே வந்திருக்கும் போது அழகாக எடுத்துக்கலாம். இது ரெண்டும் நல்ல ட்ரேடு. சரி, அப்படி பார்த்து என்ட்ரி எடுங்க. எப்படி இந்த மாதிரி சும்மாலாம் என்ட்ரி எடுக்காங்க. இதில் எப்படி ஏமாந்துருப்பாங்கன்னா, இதில் வந்து சப்போர்ட்டில் லைன் போட்டு வச்சுருப்பாங்க. அப்படிலாம் இதில் லைன் போட்டு வச்சுருந்தாலும் இந்த க்ரீனை பார்த்தோன்னா உடனே என்ட்ரி போட்டிருப்பாங்க. அதை அடுத்த கீழே கொண்டுட்டு ஓடி வந்துடும். இப்படி வந்தாலும் இந்த செல்லரை வின் பண்ணணும். இந்த செல்லரை பையர் வின் பண்ணால் தான் என்ட்ரி போடணும். என்ட்ரி போட்டாலும் ஃபஸ்ட் டார்கெட் இங்கே தான் வைக்கணும். இதில் ரெண்டாவது இதில் இங்கே வரையும் வைக்கலாம். ஏன்னா இது ஒரு டபுள் பாட்டை மாதிரி ஆயிரும். இந்த இது ஒழுங்கான ட்ரேடாக இருந்தால் இப்படியே போயிருக்கும். சூப்பராக கொஞ்சம் டார்கெட் கிடச்சிருக்கும், நல்லா ஃபாஸ்ட்டாக போயிருக்கும். இது எதுவுமே ட்ரேடு கொடுக்கல. அட்வான்ஸாக ட்ரேட் எடுக்கிறது சிலவங்க நிறைய லாஸ் பண்ணுவாங்க. அந்த என்ட்ரி வர்றதுக்கு முன்னாடியே ட்ரேட் எடுத்துகிட்டு கிடப்பாங்க. இந்த இதிலெல்லாம் இந்த ஸ்விங்கில் போய் இந்த இதில் போய் திரும்பி இப்படி உள்ளே வந்த பிறகு இந்த க்ரீன் கேண்டிலுக்கு அப்புறம் அதுக்கு மேலே போகக்கூடாது. அதுக்கப்புறம் கீழே ரிட்டர்ன் ஆகி இதில் வந்து பை ஆகி திரும்ப போகணும். அப்போ தான் இந்த ட்ரேடு சூப்பர் ட்ரேடு. ஃபுல் பேக் என்ட்ரி நல்லா சூப்பராக அந்த டார்கெட் போய் ரீச் ஆகும். இது போய் பாருங்கள், இடையில திரும்பி போச்சு. இது திரும்பினாலும் நம்ம எக்ஸிட் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா இதில் ரெட்டு வந்துட்டு திரும்ப அடுத்த மேலே வரோன்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். இதில் லைன் போட்டுக்கிட்டு அது கீழே போயிட்டே இருக்கும். இந்த கேண்டில் வந்தோன்னா அப்போ இதில் போய் திரும்பும் அப்படின்னு பார்ப்போம். அடுத்து கீழே வந்துடும். அங்கே நிறைய லாஸை கொண்டு விட்டுரும். கரெக்டான என்ட்ரி வந்தால் அதோடைய டார்கெட் போகும், இல்லைன்னா போகாது. அதுதான் நம்மளுக்கு லாஸ் கொடுக்குறது. கரெக்டான என்ட்ரி எதுன்னு பார்த்து வந்தால் மட்டும் எடுக்கலாம், இல்லைன்னா எடுக்கக்கூடாது. எல்லாம் சும்மா விட்டுறணும். இல்லை லாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சும்மா இருந்துட்டு போக வேண்டியது தானே. சரி, இப்படி பார்த்து என்ட்ரி எடுங்க.